திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். எம்ஜிஆர் பாடிய ஒரு மிக பிரபலியமான கருத்துள்ள ஒரு பாடல். அது இந்த காலத்துக்கும் இப்போ நடந்திருக்கிற சம்பவத்துக்கும் மிகவும் பொருத்தமான ஒரு பாடல் தான். ஏன் திடீரென இந்த பாடலை பாடுறேன்னு சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்கண்டா, இலங்கையில் நடைபெற்றிருக்கிற சம்பவம் தான் இந்த பாடலுக்குரிய அர்த்தத்தை அப்படியே தெரிவிக்கிறது. அங்கு இருக்கும் மக்களையும் தலைவர்களும் எப்படிப்பட்டவர்கள் என்பதைத்தான் இந்த தொகுப்பில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சஜன்ராஜ். இலங்கையில் நேற்று பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதாவது, முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு இதுவரை காலமும் வழங்கப்பட்ட சில சிறப்புரிமைகள் ரத்து செய்யும் வகையில் இந்த சட்டமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு என்னென்ன சிறப்புரிமைகள் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சற்று சுருக்கமாக பார்ப்போம். இந்த சிறப்புரிமைகளானது பிரசிடென்ட்ஸ் என்டைட்டில்மெண்ட்ஸ் ஆக்ட் நம்பர் 4 ஆஃப் 1986 சட்டத்தின் கீழ் அரசியலமைப்பு சட்டத்தில் வழங்குகிறது. சில இல்லை நிறைய சிறப்புரிமைகளை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு. அதாவது, அவர்களுக்குரிய ஓய்வூதியம், அவர்களுடைய அலுவலகத்துக்குரிய கொடுப்பனவுகள், அவர்களுடைய வசிப்பிடத்துக்குரிய கொடுப்பனவுகள், பிரயாண செலவுக்குரிய கொடுப்பனவுகள் மற்றும் அவருடைய செயலாளர்களுக்கான கொடுப்பனவுகள் என்று அது ஒரு இலங்கை இருக்கும் நிலையில் அது ஒரு வீண் பணச்சுமை என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு செலவு, வீண் செலவு தான் இதுவரை காலமும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சட்டமானது இந்த சிறப்புரிமைகள் அனைத்தையும் நீக்கும் வகையில்தான் நேற்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 151 உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார்கள். மொத்தம் உள்ள 225 பேரில். நீங்கள் யோசிக்கலாம், கிட்டத்தட்ட எஞ்சி இருக்கிற 70 பேர் எங்கே சென்றார்கள் என்று. அதாவது, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாகவோ எதிராகவோ வாக்களிப்பதில் இருந்து தங்களை தவிர்த்து கொண்டார்கள். இதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையானவர்களும் அடங்குவார்கள். இதுதான் இப்போதைய நிலைமை. இப்பொழுது சட்டமாக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் பாராளுமன்றத்தினால் வழங்கப்பட்ட அந்த நிறைவேற்று இதை கையொப்பமிட்டு அதை சட்டமாக்கியுள்ளார். இந்த சட்டமாக்கப்பட்ட பின்னர் நடந்த சம்பவங்கள் தான் இலங்கை முழுவதுமே நேற்று ஒரு பிரதான தலைப்புச் செய்தியாகவும் பிரதான செய்தியாகவும் மாறியிருக்கிறது. அதாவது, இப்பொழுது வரை உயிரோடு இருக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளாக சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ, மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கே. இதிலே கொழும்பில் தற்பொழுது அரச செலவிலே, அதாவது அரச செலவு என்று சொல்வதை விட மக்களின் வரிப்பணத்தின் செலவிலே வசிப்பிடங்களில் தங்கியிருப்பவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும், சந்திரிகா பண்டாரநாயக்கவும், மைத்ரிபால சிறிசேனவும். இந்த 3 பேரும் தான் தற்பொழுது அரச பணத்தில், அதாவது மக்கள் வரியாக செலுத்திய பணத்தை தங்களுடைய வீட்டு வசதிக்காக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை கருத்து. இதிலே குறிப்பாக இன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் கடந்த 10 வருடமாக தான் சொந்த வீடு போலே பாவித்து பயன்படுத்தி வசித்து வந்த இல்லத்தில், அதாவது விஜயராம மாவட்டத்தில் அமைந்துள்ள இல்லத்தை இன்று வக்கேட் செய்து, அதாவது அங்கிருந்து வெளியேறி தனது சொந்த ஊரான தங்காலைக்கு சென்றுள்ளார். அதாவது அம்பாந்தோட்டைக்கு சென்று விட்டார். அந்த வீட்டை பற்றிய சில தகவல்கள் வருகின்றன. அதை கேட்கும் பொழுதுதான் மயக்கம் வருவதா இல்லாட்டி தலை சுத்துகிறதா அல்லது இலங்கையை இப்படிப்பட்ட ஒரு நாடா என்று யோசிக்க தோணுகிறது. ஏனென்றால் அந்த வீட்டிற்கு, அதாவது மஹிந்த ராஜபக்ஷ இதுவரை காலம் இருந்த அந்த வீட்டிற்கான வாடகை, அதாவது மாதாந்த வாடகையானது கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபாய், இலங்கை ரூபாய்கள். பாருங்கள், 45 லட்சம் என்றால் ஒரு பட்டதாரி படித்து அரசாங்க வேலையிலோ அதாவது தனியார் வேலையிலோ சென்று அவனுடைய செலவுகளையும் பார்த்து சேமித்தால் எத்தனை வருடமாகும் அந்த 45 லட்சத்தை உழைப்பதற்கு அல்லது சேமிப்பதற்கு என்பதை கணக்கு பார்த்தால் அவன் இறந்தே விடுவான். அப்படிப்பட்ட ஒரு பணவீக்கம் உள்ள நாடு தான் இலங்கை. வாழ்க்கை செலவும் அதிகம். அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே 45 லட்சத்தை தனது வீட்டு வாடகைக்காக ஒரு அரசு தலைவர் செலவிடுகிறார் என்றால் அவர் மக்கள் மீது எவ்வளவு பாசமுள்ளவர் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள்.
அப்படிப்பட்ட அதை தவிர அவருடைய பயணச் செலவு, வீட்டில் உள்ள இதர சேவையாட்கள் வேலையாட்களுக்குரிய செலவு, அவருடைய பாதுகாப்பு செலவு என்று அது மில்லியன் கணக்கில் தாண்டி செல்கிறது அவருடைய செலவு. இன்றும் இலங்கை அண்மையில் கிடைக்கப்பெற்ற ஒரு தரவுகளின்படி 24% இலங்கை மக்கள் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிறார்கள். இந்த வறுமை கோடு என்பது கிட்டத்தட்ட ஒரு 3.5 அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான அளவு பணத்தை ஒரு நாளில் சம்பாதிக்க முடியாதவர்கள். அப்படி பார்த்தால் கிட்டத்தட்ட 3.5 என்றால் இலங்கையின் தற்போதைய கணக்கின்படி ஒரு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு உழைக்க முடியாமல் மக்கள் 24% பேர் இருக்கிறார்கள். அதாவது 100 பேரை எடுத்துக்கொண்டால் 24 பேருக்கு அந்த உழைப்பை எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அப்படித்தான் இந்த நாடு இப்பொழுது இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிலே 45 லட்சம் வாடகை கொடுத்து ஒரு அரசு தலைவர் சொகுசாக வாழ்கிறார் என்றால் மக்கள் தான் இதை சிந்திக்க வேண்டும். ஆனால் மக்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை. அவர் தங்காலைக்கு சென்றவுடன் அவருக்கு அங்கே ராஜ மரியாதை வழங்கப்படுகிறது, ராஜ வரவேற்பு வழங்கப்படுகிறது. அவர் அங்கு செல்லும் பொழுது மக்கள் தங்களுடைய பாசத்தை காட்டுகிறார்கள், அதை நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் சற்று சிந்திக்க வேண்டும் இந்த விடயங்களை. இந்த செலவு எல்லாம் ஒரு வீண் செலவு என்று தான் கூற வேண்டும். தற்பொழுது இருக்கும் அரசாங்கம், இந்த NPP அரசாங்கமானது தனது தேர்தல் வாக்குறுதியிலே பிரதானமாகவும் மக்களை எளிதாக கவர்ந்த ஒரு வாக்குறுதி தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி, பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களுக்குரிய வசதி வாய்ப்புகள், சிறப்புரிமைகளை தாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீக்கி விடுவோம் என்று கூறியது தான். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். இதிலே ஒரு சின்ன புள்ளி என்னவென்றால், இவற்றையும் நீக்கியவர்கள், ஆனால் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியத்தை மட்டும் நிறுத்தவில்லை. அது அப்படியே இருக்கிறது. அது தவிர அவர்களுடைய பாதுகாப்புக்குரிய செலவு, பாதுகாப்பை அவர்களுக்கு விண்ணப்பிக்கும் அல்லது அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கும் அளவிற்கு பார்த்து இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சின் பரிந்துரைகளுக்கு அமைய அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது. தற்பொழுதைய நிலைமை, இலங்கையிலே இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகள் அனைவருக்கும் உரிய சிறப்புரிமைகள், அதாவது ப்ரிவிலேஜஸ் நீக்கப்பட்டுள்ளது. அவர்களும் இப்பொழுது சாதாரண மக்கள் போல வாழ வேண்டிய ஒரு நிலைதான் வந்திருக்கிறது. பார்ப்போம். இது மக்கள் மத்தியில் ஒரு பெரும் செல்வாக்கையும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. என்றால் இந்த அரசாங்கம் சொன்னதை பிரதானமாக செய்கிறது என்ற ஒரு எண்ணம் இப்பொழுது மக்கள் மத்தியிலே, பெரும்பாலான மக்கள் மத்தியிலே இருக்கிறது. பெரும்பான்மை என்று ஒன்று இருந்தால் சிறுபான்மை என்று ஒன்று இருக்கும். ஒரு பகுதி மக்கள் இதை எதிர்க்கிறார்கள். அவர் மஹிந்த ராஜபக்ஷனுடைய ஆதரவாளர்கள் இதை எதிர்க்கிறார்கள். இப்படி இருக்கும் நிலையில் இலங்கை நாடு இந்த போக்கிலே போய்கொண்டிருக்கிறது. பார்ப்போம் எதிர்காலத்தில் என்னென்ன அதிரடியான நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்பொழுது உங்களுக்கு விளங்கி இருக்கும் நான் யாரை அந்த பாட்டிலே கூறினேன் என்று சொல்லி உங்களுக்கு விளங்கி இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்ப்போம். இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், போதுமான அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டியவர்களுக்கு. முடிந்தால் எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.